வணக்கம். இந்த காலகட்டத்தில் ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஆ, ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், சாதிய பாகுபாடுகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்குது. அது என்னைக்கு எல்லாம் சரியாக முடியுதோ அன்னைக்கு வந்து அந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறத பற்றி பேசலாம். ஆ, ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா, எந்த இடத்துலலாம் வந்து ரிசர்வேஷன் இல்லையோ அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வேலைக்கு எடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் படிக்க வந்திருக்காங்கன்றதோ, எங்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குதோ அங்கே யாரெல்லாம் படிக்க வந்திருக்கிறாங்க, வேலைக்கு வந்திருக்காங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தாலே அந்த வேறுபாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசர்வேஷன் எதுக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப குறிப்பாக எந்த இடத்துல ரிசர்வேஷன் இல்லையோ அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டுமே, ஒரு சாதியினரோ இல்லை குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே அதை வந்து ஃபுல்லாகவே ஆதிக்கம் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டேக் ஐஐடி. எல்லா ஐஐடியும் எடுங்க, அதில் உள்ள ஐஐடியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்றதை பாருங்கள், என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு பாருங்கள். யூ டேக் ஜட்ஜஸ் ஆல் ஓவர் த இந்தியாவில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. எங்கெல்லாம் ரிசர்வேஷன் அது வந்து அமுல்படுத்தப்படலையோ அந்த இடத்துல எல்லாமே குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் இன்னும் நிறையாவே அதில் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. மற்ற ஜாதியினரோட இடங்கள் வந்து ஒருவேளை சில இடங்களெல்லாம் இடஒதுக்கீடு இருந்தால் கூட அந்த இடங்கள் நிரப்பப்படாமல் அந்த இடத்துல ஜென்ரல் கேட்டகரியில் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே வந்து அந்த ரிசர்வேஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது வந்து இது ஒரு சலுகையோ இல்லை ஒரு சாதாரண ஈஸியாக கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிது, அவங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்றது இல்லை. ரிசர்வேஷன் இஸ் அ ரைட்ஸ். எவ்ரிபடி ஷுட் அண்டர்கோ தட் ஒன். அண்ட் அது இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமநிலை அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.